ரொம்ப நன்றி. எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்ல விதமாக சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தை வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். என்னென்னா ஒரு பெரிய படங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கிறதா ஒரு பெரிய படம். அது அங்கே தான் பெருசாகுது. அது மாதிரி இந்த படத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாற்றுறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க தேட்டருக்கு வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்கிறதுல தான் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான வேலை செய்கிறதும் எனக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். வேறு ஏதாவது இந்த படத்தை பற்றி கேள்விகள் இருக்குன்னா இப்போ படங்கள் வந்து சரியாக ஓட மாட்டேங்குது, சரிங்களா? பப்ளிக் ரிவ்யூலே வந்து மக்கள் வந்து நிறைய பேசிடுறாங்க. அதுக்கேற்ற படம் மாதிரி தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க. ஒரு படம் சரியாக ஓடலைன்னா டேரக்டர் எடுத்துன்னு வராங்க, அசிஸ்டண்ட்டை போட்டு அடிக்கிறாங்க. அது எப்படி முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை, இது நம்ம ஒரு கற்பனையாக ஒரு கதை பண்ணுறோம். ஒரு காமெடி பண்ணும்போது இப்படிலாம் இருந்தால் ஒரு காமெடியாக இருக்குன்ற ஒரு இது நம்ம கற்பனையாக கிரியேட் பண்ணுறது தான். இது அந்த மாதிரி ஜென்ரலாக நடக்கல. நம்ம மனசில் இருக்கிறது வந்து ஒன்று இருக்கும் படம் பார்த்தோன்னே, அதை வந்து நம்ம சீனாக பண்ணும்போது அப்படி ஒரு சினிமேட்டிக்காக பண்ணுறது தான். ஹீரோயின் எப்படி சார் அடமெண்ட்டாக பிடிச்சிருக்கீங்க? ஏன்னா ஒரு ஹீரோயின் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வர்றாங்க, அதை கூட கேட்காம ஒரு அடமெண்ட்டாக பண்ணுற மாதிரி எப்படி அந்த கேரக்டர்? அதான் அந்த கேரக்டர்கிட்ட அவர் வந்து அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லவே முடியல. அதுக்கான நேரமும் இல்லை, வாய்ப்பு இல்லாத மாதிரி அடுத்தடுத்து நடக்கிறதுனால அது வந்து அப்படி தொடர்ந்து அந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால அந்த கதாபாத்திரம் அப்படி தெரியுது. அவங்க இடத்துல இருந்தால் நமக்கு அப்படி தான் இருக்கும். இந்த வீக் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது சார். எத்தனை தியேட்டர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? ஏன்னா டப்பிங் படமே 2 படம், சரிங்களா? ஏற்கனவே அங்கே ஓடின படமே நல்ல ஓடின படமே இப்போ இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நம்ம தியேட்டர் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? கிடைக்கலையே? இல்லை, எங்களுக்கு நல்லாவே தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 200 தியேட்டருக்கு மேலே கிடைச்சிருக்கு. 230 தியேட்டர் கிடைச்சிருக்கு. அதனால அது ஒரு நல்ல விதமாக தான் எனக்கு. ஏன்னா படத்தில் நிறைய காஸ்டியூம் இருக்காங்க, எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். ஆனால் வந்து ப்ரொமோஷன் யாரும் வரல, என்ன? இல்லை, இது கடைசி நேரத்தில் ஏற்பாடாகி கொஞ்சம் அந்த ரிலீஸ் டைமில் இருக்கிற நிறையா தடைகள் சிக்கல்கள் அது தீர்ந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் ஏற்பாடு சொல்ல முடியல, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால நீங்கள் தேட்டர் சுற்றி பார்த்தீங்களா சார்? இனிமேல் தான் போகணும். சார் என்னன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய படம் வந்தது, அது வந்து பப்ளிக் ரிவ்யூ பிரச்சனையாச்சு. இப்போ இந்த படம்லாம் வந்து மேக்ஸிமம் வெளியே தெரியணும் மக்களுக்கு. பப்ளிக் ரிவ்யூலாம் இருந்தால் மட்டும்தான் வெளியே தெரியும், சரிங்களா? இப்போ வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லிட்டாருன்னா, பப்ளிக் ரிவ்யூலாம் எடுக்க தேவையில்லை, 3 நாளுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு. இப்போ இது மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, பணம் செலவு பண்ணி பண்ணுறீங்க. இப்போ பப்ளிக்கே எப்பவுமே ரிவ்யூ கொடுக்காம எப்படி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க? இல்லை, நான் பார்க்கல. ஆனால் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், அது ஒரு ரிவ்யூவாக சொல்கிறதுக்கு வந்து நிச்சயமாக தேவை தான். அதுதான் மக்களுக்கும் படத்துக்கு இருக்கிற தொடர்பே இதுதான். இது இல்லைன்னா டோட்டலாக கட் ஆகிடும். அப்படி ஒரு விஷயமே தெரியாது. ஆனால் என்னென்னா அந்த சொல்கிற விதத்தில் சொல்லப்படுற கருத்துக்கள் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, அதனால அது வந்து ஒரு தொழில் இல்லை அது. அதனால நீங்களும் படத்தில் அதே ஒரு பர்சனலாக காட்டியிருக்கீங்க. அந்த டேரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, வேலையா பார்த்துக்கலாம், ஏதோ விஷயம் ஒரு பண்ணியிருப்பாரு அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட. ஸோ நீங்கள் அதை காட்டியிருப்பீங்க. சரி, அது எல்லாரும் நடக்கிறது தானே? இல்லை ஒரே படத்தினால உங்களுக்கு முன்னே இந்த வாரம் வந்து 7 படம் ரிலீஸ், இல்லை எந்த வித பப்ளிக் ரிவ்யூ இல்லாமல் எப்படி மற்ற படம்? ஏன்னா வந்து சின்ன படம் எதுவுமே தெரியுது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தெரியுது வெளியே, மற்ற படம் எதுவுமே தெரியுது கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக மீடியா தான் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக இப்போ இந்த ஷோ இருக்குது, ப்ரெஸ் ஷோ பார்க்குறீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க, அதனால் அது தொடர்பு ஏற்படுது. அவங்க சொல்கிறது என்னன்னா, அது இந்த மாதிரி அதாவது அதோட நோக்கம் ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம பேசுகிறோம், நான் இதை பற்றி சொல்கிறேன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும், நீங்களும் கேள்வி கேட்குறதோ அதை எடுத்துகிட்டு போகிறதோ அதில் ஒன்று இருக்குல்ல. ஆனால் அது இல்லாமல் ஒரு படத்தை முன்னாடியே ஒரு அபிப்பிராயத்தோட பண்ணுறது இருக்குல்ல சார், அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாங்கிறதா. இந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை சார், பார்க்குற பப்ளிக் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நாங்க கொண்டு போறோம்ன்றீங்களா? அது எப்படி சொல்றீங்க? இல்ல, நான் அப்படி சொல்லல, நான் உங்களை குற்றம் சொல்லல. நான் நீங்க அவாய்ட் பண்ணலாம். இல்ல ரொம்ப நெகட்டிவா இருக்குது சார். படம் யாருக்காக எடுக்கிறீங்க? படம் யாருக்காக எடுக்கிறீங்க? மக்களுக்காக தானே எடுக்கிறீங்க. மக்கள் கொடுக்குற ரிவ்யூ தான் நாங்க போடுறோம், அதை நாங்க மாத்துறதுக்கு நாங்க யாரு? இல்ல எல்லா ரிவ்யூ நீங்க போடுறீங்களா? எல்லா ரிவ்யூமே போடுறோம். எந்தெந்த படங்கள் நல்லா இருக்கோ அந்தந்த படங்கள் ரிவ்யூவும் போடுறோம், எந்தெந்த படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அதையும் போடுறோம். அது மக்கள் சொல்ற கருத்து. சார் இப்போ 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ போட சொல்றாங்க சார். இது உங்களுக்கு சரியானு தோணுதா சார்? ஏன்னா இப்போ நீங்க கஷ்டப்பட்டு எடுத்துருக்கீங்க, ஒரு 2 டேஸ் தான் வந்து மவுத் டாக்ல வந்து வெளியே வர படங்கள். 3 நாளுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கே தெரியும் ஓடாத படங்கள்லாம் வெளியே எடுத்துருவாங்க. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணா என்ன பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை, அது ரிவ்யூஸ் தேவை தான். நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து அது இன்னொன்று தடுக்க முடியாது. அது நம்ம படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்கன்னா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிடும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஆனால் அதை வெளிப்படுத்துகிற முறையிலையும் சொல்கிற விதத்துலையும் நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுன்றதான் ஒரு வேண்டுகோளாக இருக்குது.
ஏன்னா அது நிறைய இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய ரிவ்யூ வந்து நாங்க கட் பண்றோம் சார். ஏன்னா நம்ம சார்ந்தவங்களே வந்து படம் பண்றாங்க, நம்ம சார்ந்தவங்களே வந்து பிஆர் இருக்காங்க. சோ அவங்க வந்து சில பேர் வந்து அசிங்கமா திட்டுவாங்க. சோ அதெல்லாம் நாங்க கட் பண்ணிட்டா ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கு தான் போடுறோம். இருந்தாலும் சில சேனல்ல வந்து அப்படியே எடுத்து போறதுனால அது நான் இப்போ வந்து அந்த சேனல்ல உள்ள வரல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். நாங்களா வந்து ஒரு ஜெனுவனா இருக்கும். வந்து வீட்லயே வந்து சிஸ்டம் வச்சு அவங்க வந்து பண்றது இல்லைன்னா எங்களை குறை சொல்லக்கூடாதுல்ல சார். படம்லாம் வந்து வெளியில பேசப்பட்டாதான். இப்போ இது மாதிரி வந்து அசோக் செல்வன் படம் பண்ணியிருக்காரு, நல்ல படம் இருக்கு. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிவ்யூ கொடுத்தா என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இல்ல இது என்னோட முதல் படம். எனக்கு வந்து இப்போ நீங்க சொல்றது வந்து அது உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு முழுசா தெரியாது. ஆனா என்னன்னா இப்போ வந்து நீங்க ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது அது நல்லதா சொல்லுங்க கெட்டதா சொல்லுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்குறாங்கன்னா அது எல்லாருக்குமே படம் பிடிக்காது. கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் பேருக்கு படம் ரொம்ப பிடிக்கல. சில பேர் வந்து ஆக்ஷன் படம் பார்ப்பாங்க. இப்போ இந்த படமே இருக்குன்னா இது ஒரு காமெடி சீரியஸ் ஃபிலிம் பார்க்குறவங்க என்னையா அப்படிம்பாங்க. அதே காமெடி படம் பார்க்குறவங்க சூப்பர்பாங்க. இது வந்து எல்லா படத்துக்குமே. அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று 2 பேர் சொல்கிறது வந்து மொத்தமாக அதுவே வரும்போது என்ன ஆகிடுன்னா நிறைய பேர் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல, அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில இதை பார்த்துட்டு தான் படம் பார்க்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு போகலாம் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதுவும் உள்ள கூட போய் பார்க்க மாட்டாங்க, தம்ப்நெயில் மட்டும் பார்ப்பாங்க. இது அப்படி இப்படின்னும் போது சரி ஓகேன்னும் போது அது வந்து பாதிக்குது இல்லை. அந்த மாதிரி ஒரு காரணமா சார் இந்த படத்தோட ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு, அதனால அவர் வரல ப்ரமோஷனுக்கு. ஏன் ஹீரோயின் ஏன் வரல? அது ஹீரோயின் வந்து அவங்களும் வேற ஒரு இடத்துல இருக்கிறதுனால வரல. இல்லை ஒட்டுமொத்தமாகவே இந்த படத்தில் நடிக்கிற காஸ்டிங் எல்லாருமே இந்த படத்தை அவாய்ட் பண்ற மாதிரி. இல்லை அப்படி இல்லை. இப்போ இந்த இதுக்கு வந்து இது சொல்லியிருந்தா வந்திருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கடைசி நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதுனால சொல்ல முடியல. அதுதான் சார். அவர் என்ன கேட்குறாங்கன்னா நல்ல காஸ்டியூம் போட்டுருக்கீங்க சரிங்களா. இப்போ பெரிய படத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்களை வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன டீம் நீங்கள், ஆனால் இருந்தாலும் வந்து பெரிய படம் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு. அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை அதான் ஏற்பாடு பண்ண முடியல. கடைசி நேரம் சில சிக்கல்கள்னால ஏற்பாடு பண்ண முடியல. பட் இப்போ இன்னைக்கு கூட அசோக் செல்வன் வந்து ட்வீட் பண்ணிக்கிறார். ட்விட்டரில் போட்டிருக்காரு, இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு, விஷ் பண்ணி போட்டிருக்காரு. அதனால எல்லாருமே ஒரு நல்ல அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. வேற வேலைகளில் இருக்கிறாங்க. கடைசி நேரம்னால அதை வந்து சரியா பண்ண முடியல. அது இனிமேல் அதுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல படம் எடுத்தா எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தப்பா வந்துச்சுன்னா கிட்டதான் செய்வாங்க. அது வந்து திருப்பி சொல்ல முடியல. யாரு வந்தாலும் மீடியா அவங்க வேலையை செய்யும். அவங்களுக்கு ஃப்ரீயா விட்டுருங்க. அவருக்கு இல்லை சார். இப்போ நீங்கள் உங்க படத்துக்கு யாராவது வந்து பப்ளிக் எடுக்க வந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க உங்க கருத்து. என் படம் என்ன வேணா நான் சஜஷன் தான் சொல்றேன், கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னா நீங்க தான் பணம் போட்டுக்கிறீங்க. நஷ்டமோ லாபமோ உங்களுக்கு தான் வந்து சேரும் சரிங்களா. அதுக்காக தான் கேட்குறேன். நல்ல படம் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து விற்றாதீங்க. அதுக்காக தான் இவ்வளவு ஆதங்கமா கேட்டு. இல்லை அதுதான் நான் நீங்க கேட்ட போய் நான் சொல்லிட்டேனே. அது வந்து இது யாரும் எதுவும் தடுக்க முடியாது. படம் வெளியில வந்துருச்சுன்னா அதை பத்தின வர்ற கருத்துக்களை வந்து யாரும் தடுக்கல சார். இன்னைக்கு இந்த படத்துல ஒரு 3 படம் இருக்கு சார். நாங்க தியேட்டருக்கு போறோம், தியேட்டருக்காரங்க எங்களை அனுப்புறாங்க சரிங்களா. அப்போ வந்து எப்படி சார் வந்து இது மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியும். அது எனக்கு அதுல இருக்கிற என்ன சிக்கல் தெரியாது. அரசியல் தெரியல சார். அரசியல் உள்ள இருக்கிற அரசியல் தெரியல. அரசியல் இல்ல. ஒரு நடிகருக்காக ஒட்டுமொத்த பேரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஓகே அவங்க படம் வரும்போது அந்த என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, முட்டை ஒரு கோழிக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பண்றது பண்றோம் அப்படிதான் பண்றாங்க சார் அவங்க. நாங்க போறோம் ஒரு தியேட்டருக்கு, உங்க படம் ரிவ்யூ எடுக்க போறோம். சரி நல்ல படம் வந்திருக்கு சார், நம்ம அசோக் படம் வந்திருக்கு, நாங்க ரிவ்யூ எடுக்க போறோம். தியேட்டர் கடை இல்லை உங்க அலோடு கிடையாதுன்றாங்க. நாங்க போய் எப்படி எடுத்து மக்கள்கிட்ட போயிட்டு இந்த படம் எப்படி நம்ம எப்படி கேட்க முடியும்? இல்லை அது எனக்கு தெரியல. என்னன்னா அது வந்து அவங்க இந்த தியேட்டர் அது யாருக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அதுக்குள்ள ஏற்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எனக்கு தெரியாது. இப்போ அதனால நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். நான் சொல்கிறதுமே வந்து இது வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள் நெகட்டிவாக சொல்லுங்கள் அதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். பட் விசிபிலிட்டி வேணும். படம் அப்படி ஒன்று வந்திருக்குன்றது தெரியணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதுன்னா அது பெரிய படம். ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும், கடைக்கோடியில் இருக்கவங்களுக்கும் தெரியணும். இப்போ நீங்கள் இதை எழுதும் போதும் வீடியோவை போடும் போதும் தான் அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு படம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம். பட் முதல் தெரியணும் இல்லையா. ஏன்னா அது இல்லாமல் இப்போ ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வீக்கெண்டில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் அதோட டைம் ஸ்பெண்ட். அப்போ நீங்கள் அது சொல்லும் போது தான் நடக்கும். அதனால் நீங்கள் அது கண்டிப்பாக அவங்களோட பங்களிப்பு இருக்குது, அது பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். சார் ஒரு பொதுவான ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவை அப்படின்னா மீடியாவை சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க. அதே ஒரு மீடியாவால் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மீடியாவை குற்றம்னு சொல்கிறீங்க. ஏன் இந்த ஒரு மனப்பான்மை? இல்லை அது இல்லை நான் எனக்கு தெரியல, நான் சொல்லலை அப்படி.
சார் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய இல்ல விஷயம் சாருக்கு பதிவு பண்ணுவாங்க. இல்ல சாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சாருக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. இந்த படத்துக்கு சாருக்கு அந்த சம்மந்தம் கிடையாது. கூட இருந்ததுனால இதை பேசியிருக்காரு. அதான் நான் உடனே பேசாதீங்க. நான் படத்துல சம்மந்தப்பட்டதுனால நான் சொல்றேன். ஒரு திரைத்துறையில் இருக்கவனாவும் சொல்றாரு. அதுதான் நான் எதுவுமே இதில் ஒன்றும் எல்லாரும் நீங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கணும். எல்லாரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.